ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வந்தது. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் பேச முடியல அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாருன்றது இல்லை, அது ஒரு ரொம்ப ஆனந்த கண்ணீர் மாதிரி தான். ஏன்னா இந்த படம் இப்போ ஆரம்பித்த ஒரு படமே இல்லை. கடைசி ஒரு 5 வருஷமா எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படம் முடியுமா முடியாதா, எடுக்க முடியுமா, ஏன்னா அந்த டெரெயின்லேருந்து எல்லா ஷூட்டிங்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பற்றி இன்னும் அவர் பேசும்போது நிறைய கிடைக்கும். அவங்க அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, ஏன்னா அவர் பேச மாட்டேன்ட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி டெரெயினில் ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமோட சப்போர்ட் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டாக எல்லாரோட க்ரௌட் ஃபண்டிங் வச்சு பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நானே இந்த ஊரில் போய் பார்த்ததே இல்லை. ஸோ அது இவங்க அவ்வளோ 420 ஷூட் பண்ணி இப்போ படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கண்ணீராக வருது. ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்த டீமுக்குமே நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ இந்த மியூசிக்குமே வி ஆர் ட்ரைங் டு டூ த பெஸ்ட். ஒரு புதுவிதமான சவுண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ட்ரெயிலர்லேயும் சாங்லேயும் கண்டிப்பாக சந்திப்போம். ஸோ இந்த படத்தை பற்றி பெஸ்ட்டாக பேசுறதுக்கு தமிழ் தான் கரெக்டாகும். ஃபஸ்ட்டு எங்கள் டீமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தான் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த பயணம் ஒரு 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல 4 பேரோட ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு 40 பேரோட. யாருமே எந்த ப்ராஜெக்டுமே திரும்பி ஒர்க் பண்ண போல. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டீம் யாருமே யார்ட்டையும் ஒர்க் பண்ண முடியல. சரி, நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த படம் முடிஞ்சிருக்கு. இதோட பயணத்தை சிம்பிளா சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் பேஸ் பண்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமா இது முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கி இருக்கும். ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை ஒரு 110 days அந்த பையன் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த 110 days அந்த மக்கள் சுமக்கிற சுமைய அந்த குதிரை சுமந்துட்டு போது அந்த குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாளாது. சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் இந்த பாதியில நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும். சொல்ல போனா அந்த மலை கிராமத்துல ரோடு வசதி இல்லாம 5 ஊர் இருக்கு. 5 ஊருக்குமே டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான். அங்க டாய்லெட் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில ஒட்டுமொத்த ஊரும் ஒரு 40 பேர் 50 பேர் அந்த சாக்கு பைய தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பாத்தீங்களா. ஒரு அடிமைகள் ஒரு ஸ்லேவ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்ட்ல அவங்கள பார்க்கணும்னு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த 40 பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுன்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரேஷன் கார்டு கூட அங்க கிடையாது. இந்த மாதிரி சினாரியோல அந்த மக்கள் நாங்க இருக்கும்போது மிட் நைட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம். ஈவினிங் ஒரு 6 மணி. ஆக்சுவலி என்னன்னா அங்க நீங்க ஃபாரஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஒத்தடி பாதை, அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஒத்தடி பாதையில மிட் நைட்ல ஏத்தம்
ஸ்லோப்ல வந்து நம்மளால மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியாது. ஆனா வேற வழியே இல்லை, மழை வந்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி ஆகுற கட்டாயம் வந்து வேற வழி இல்லாம சாகுன்றது வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாமே வந்து இயற்கையா நடந்த சந்தோஷம். ஆனா அதை மீறி அவங்க மேல நடக்கிறது வந்து பயங்கரமான வன்முறை. இந்த வன்முறை வந்து யாரை தப்பு சொல்லுவேன்னு சொல்லல, பட் இந்த நிலைமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம். எப்படியாவது யாராவது இந்த நிலைமையை மாத்திர மாட்டாங்களா, இவங்க அவங்க சொல்ல விரும்பல, எப்படியாவது இந்த நிலைமை மாறணும், யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும். இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுன் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. பஸ் போகுது, காரு போகுது, ஆட்டோ போகுது, டூ வீலர் போகுது, எல்லாமே போகுது. அவங்க கொடைக்கானல போயிட்டு அரிசி வந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு நடந்துதான் வந்தாங்க. அவங்க மன வலிமை இத்தனை ஆண்டு காலமா ஓல்டு கொடை கிட்டத்தட்ட 800 வருஷமா அந்த ஊர் இருக்கு. கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு, அந்த ரோடு வரல. ஆனா கொடைக்கானல் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆரிஜினே, அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆரிஜின். ஆனா கொடைக்கானல் டூரிசம் கொடைக்கானலுக்கு ரோடு வந்துருச்சு, அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல. அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுகுறாங்க, எப்படியாவது வந்து எங்க நிலைமை மாறிடாதா, என்னுடைய பேரன் என் பேத்தி. இப்ப நீங்க டோரி பார்த்திருப்பீங்க, அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க தாத்தா சுமந்து அவங்க அப்பா சுமந்து இன்னைக்கு இவங்க சுமந்து நாளைக்கு வேற யாரோ சுமந்து தோல்பட்டெல்லாம் உங்களுக்கு காப்பு. நீங்க அவங்க எல்லாருடைய தோல்பட்டையும் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்கு பாத்தீங்களா, நீங்க டோலி பாத்துருக்கீங்க. அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே காப்பு காய்ச்சி போயிடும். அவ்வளவு கொடுமையாதான் இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க. அந்த 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 தோல்பட்டையை பார்க்கும்போது அழுவாங்க. என்னைக்கு இது மாறும், திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க, இல்லை இது மாதிரி ஆயிரத்தி சீக்கிரம் வாங்கினா ஊர்ல இருக்கிற எல்லாமே தனி தோட்டம், அங்க போன் டவர் கூட கிடைக்காது. நீங்க ரீச் பண்ணா கூட இப்ப சொந்தக்காரர் ஒருத்தர் தோட்டம் எப்ப இருக்குன்னா இதான் ஊரு, தோட்டத்துக்கு அவங்க மலைக்குள்ள வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போடுவாங்க. இன்கேஸ் அந்த தோட்டத்தில் இருக்கிற எதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்துக்கு போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி மூங்கில் வந்து ஊர்ல கிடையாது, மூங்கில் வெட்டத்துக்கு 3 கிலோமீட்டர் போகணும். அந்த அவங்க சொந்த அந்த மூங்கில் வெட்டத்துக்கு காட்டுக்குள்ள வந்து 3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கில் வெட்டிட்டு ரெடிமேடா வச்சுக்க முடியாதுங்க. மூங்கில் காஞ்சி போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே மூங்கிலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு மூங்கில கட்டுறாங்க அப்படின்னா பச்சை மூங்கில் 9 கண்ணு வச்சு வெட்டுவாங்க. ஏன் அந்த 9 கண்ணு அப்படின்னா, நம்மளுடைய 5 feet 6 feet நம்முடைய ஹியூமனுடைய பாடி 5 feet 6 feet அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அவங்களை கட்டிட்டு லாஸ்ட் 2 கண்ணும் கடைசி 2 கண்ணும் வந்து ஆளுங்க சுமந்துப்பாங்க. ஒட்டுமொத்த ஊர் அவங்களை தூக்கிட்டு போகும், ஊர் கூடி தேர்ந்துப்பாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரில வந்து வரக்கூடாது. அவ்வளவு கஷ்டமா இவ்வளவுக்கு மனசு நொந்து போயிட்டு எல்லாம் ஊரை விட்டு போறதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து இங்க ஏன் இருக்கீங்க, கிளம்பி மேல வர வேண்டியதானே. அந்த ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, எதுக்கு அவங்க வரணும். இப்போ அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது, கேள்வி வேண்டாம், அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது. ஒரு கேஸ் பில்லை வச்சு என்னால வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்க முடியும், என்னால வந்து பேங்க்ல வந்து ஈஸியா என்னால பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்க தேடி போகணும்னு சொல்ல வரல, ஒரு கேஸ் போகுது அவங்க ஊருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கணும்னா அந்த இந்தியன் கேஸோ இருக்கிற மற்ற கேஸ் கம்பெனி எதுவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் போய் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்பவுமே நீங்க கேஸ் எடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேரு கேஸ்ல இருந்து அந்த பாதையில நடந்து போய் வெறிப்பை வேர்த்து விறுவிறுத்து உப்பு போட்டு அந்த ஆள் வரும்போது கேட்கணும், ஒரு நாள் நாங்க வந்து ஷூட்டிங் முடிச்சு ஏறி வரோம், இந்தியன் கேஸ்ல இருந்து ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க, எங்க போயிட்டு வரோம் கேட்டா, நாங்க அப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்க 4 பேர் ரிட்டர்ன் கீழே இறங்கிட்டு இருக்கோம், வெள்ளை போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உப்பு எப்படி இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க. மணல ஒரு பேசிக்கா இருக்கிற மக்களோட மனநலம் என்னமா இருக்கும்னா, ஒரு நாள் நடந்ததுக்கான அவங்களுடைய மனவலிமை, ஒரு நாள் நடந்ததுக்கு அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க இந்த மக்கள் வந்து இங்க இருக்காங்கன்னு கேட்கிற. அப்போ ஒவ்வொரு நாளும் இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு இருக்குல்ல, இது வந்து எப்ப மாறும் எப்படி மாறுன்ற கேள்வியோட தான் இன்னைக்கு இருக்காங்க. இந்த படம் வந்து எனக்கு அதோடைய பாதைய, இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சு அது ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எனக்கு தேங்க்யூ.
சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழா நல்லா சிறப்பிச்சு நடக்கிறதுக்கு ஒரு எடுத்து நடத்திட்டு இருக்கேன் அண்ணன் பிஆர்ஓ சான்ஸ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஊடகத்துறை வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கெவினா என்ன அப்படின்னு ஒரு இருக்க ஒரு கேள்விங்க. கெவின் ஒரு டைட்டில் வச்சோம். கெவின்றது வந்து என்னன்னா ஒரு பள்ளத்தாக்கு, அது மீன். அந்த இடம் என்னமா இடத்துல அமைஞ்சிருக்குன்னா கொடைக்கானல், நடுவுல கேவி, கீழே பெரிய குளம். கொடைக்கானல் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா கீழே ஊருக்கு வந்துடலாம். அங்கிருந்து கீழே போனா 10 கிலோமீட்டர். இந்த இடைப்பட்ட நடுவில் இருக்கிற ஊர் தான் இந்த கேவி. 2 இடத்துக்கும் போறதுக்கு வந்து 10 கிலோமீட்டர், கீழே 10 கிலோமீட்டர். அந்த இடம் வந்து டேரக்டர் சொன்னார். ரொம்ப எமோஷனலா பேசுறது காரணம் என்னன்னா, இந்த 4 வருஷம் 5 வருஷம் உழைப்பு பண்றது ஒரு சாதனை. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படம் பண்றோம், செய்யறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒருத்தவங்க கஷ்டத்தை வந்து கஷ்டப்பட்டு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நாங்க கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு போய் 1 வருஷம் வந்து அந்த ஊர்ல இருந்தோம். அந்த மக்களோட வாழ்க்கை என்னமா இருக்காங்க, அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க என்னமா இவங்களோட வாழ்வியல் என்னமா இருக்கு, எதை சார்ந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறத ஒரு நேரம் இருந்து அதை பார்த்து அங்க என்ன விஷயம் இருக்காங்க. நாங்க ஒரு கதை எடுத்துட்டு போனோம். அந்த கதை வந்து ஆக்சுவலா அங்க தேடி போன இடம் மலைக்காம இடத்துல லொக்கேஷன் போனோம். நாங்க யதார்த்தமா அந்த ஊருக்கு போகும்போது சம்பவம் அது உண்மையில ஒரு சம்பவமே நடந்திருந்தது. அப்படி அந்த சம்பவம் நடந்திருக்கும் போது அந்த கதைக்கத்தை ரெடி பண்ணி செஞ்சு பார்க்கும்போது ரியலா விஷயம் அனுப்பும் போது இன்னும் எங்களுக்கு வந்து அந்த மக்களோட சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு பண்ணாங்க. நடிச்சவங்க யாரும் பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோக்கள் யாரோ பெருசா இல்லை, எடுக்கும் எல்லாமே வந்து வெளியே தெரியும்னா அப்படின்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க செய்யறாங்க. அதை தாண்டி அந்த மக்கள் வந்து இந்த 4 வருஷம் அவங்களும் கூட கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு விரிவாரம் பார்க்கணும், இது மூலமே எங்களுக்கு வந்துடாதா அப்படின்ட்டு எல்லா சூழலும் எங்க கூட வந்து எல்லா விதத்திலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஊரை பத்தியான விஷயங்கள் வந்து நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுல தெரியாம இருந்திருக்கும். அந்த ஊரை பத்தி தெரியும்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு இடம், அந்த மக்களோட வாழ்க்கைக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு இடம். ஆனா வெளியிருந்து போறவங்களுக்கு அது என்ன மாதிரி ஒரு கொண்டாட்டம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும். ஒரு ட்ரக்கிங் வரவங்களுக்கோ இல்ல அங்க சுத்தி பார்க்க வரவங்களுக்கோ அது அப்படி ஒரு ஊருக்கு ஒரு இயற்கை இது அழகு அப்படின்றது. ஆனா அங்க இருக்க மக்களோட வாழ்க்கையை இழந்து போன வாழ்க்கையில தான் அந்த இடம் அந்த அமைஞ்சிருக்குன்றது வந்து வெளியே வரவங்களுக்கு தெரியாது. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அப்படியே இருந்துச்சு, ஒரு அழகான ஒரு இடமா இருக்கு செய்யாது. அங்க உள்ள இறங்கி நாங்க போகும்போது அந்த கதைக்கிறோம், அந்த ஊர் மக்களோட பிரச்சனை எல்லாம் செய்யும் போது அது இன்னும் வந்து எங்களுக்கு பெண்களோட விஷயம் அமைவதற்கு ஒரு காரணமா இருந்தது. அப்புறம் இந்த படத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்துல ராசி சார் சொல்ல இருக்கு, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை தேன் படத்தோட ரைட்டர். அவர்தான் இந்த கதையில எங்க ஒரு 3 வருஷம் எங்களோட டிராவல் பண்ணி செஞ்சு எல்லாம் இப்ப போன வருஷம் வந்து காலமாயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தேனி சார்ந்த மக்கள் அந்த ஸ்லாங்கு அந்த மாதிரி விஷயத்த வச்சு பண்றதுக்கு அதை எடுத்து போறதுக்கான ஒரு பொறுப்பு எனக்கு கிடைச்சு நான் அதில் அசோசியேட்டா ஒர்க் பண்றேன். மீதி எடுத்து நான் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் செய்யும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கும்போது நாங்க அங்க போய் 1 வருஷம் அங்க இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்துச்சு. ஒரு விஷயம் அங்க இருந்தனால அதை நாங்க அந்த மக்களோட பல நாள் செஞ்சனால அவரோட இருந்தனால அந்த ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதே நேரத்துல எங்க படத்துல கேள்வி குழுவினருக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கூட்டிருக்கோம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. நான் 2 பேரும் ட்ரை பண்ணேன், பட் நான் சொல்ல விரும்பல. பட் நான் வந்து சாரை சொல்ல ஒன் சொல்ல ரொம்ப சந்தோஷம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சின்ன படத்துக்கும் ஏதோ சப்போர்ட் வேணும். அமைச்சர் நல்லா புரிஞ்சுருக்காங்க, சொன்னாலும் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பத்திரிக்காக நான் சொல்றேன். உண்மையே இந்த படம் வந்து நான் ஆரம்பத்துல நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஜெகன் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அந்த படம் வந்து இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து சொன்னாங்க, கதையாக சொன்னாங்க. நான் அப்ப கேட்டேன், என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன். இல்லை சார் நான் யார்ட்டு ஒர்க் பண்ணல சார். சரி ஓகே, யார்ட்டு ஒர்க் பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிக்கலாம் கேட்டேன். இல்லை சார் அதுவும் பண்ணுவீங்கன்றாங்க. அப்ப எப்படி படம் பண்ணுவீங்க பாருன்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணுவேன் நாங்கள். ஆனால் படம் போடுறோம் நாங்கள், எப்படி நீங்க எப்படி படம் போடுவீங்கன்னு தெரியும். நான் படம் போட்டு படம் ஃப்ரீயா ரெகுலரா சொல்லி கேட்டேன். இல்லை சார் நாங்களே ஒன்று பண்ணி காட்டுறோம், என்ன பண்ணுன்னு கேட்டேன். சரி சார் அந்த படத்தை மாசமா அப்படி எனக்கு ஏதாவது படத்துல ஏதாவது பண்ணி காட்டுங்க, எப்படி பண்ணுவீங்க. அதாவது அந்த கிராமத்துல லைஃப் கிடையாது, வண்டி எதுவுமே பண்ண முடியாது, அந்த இருட்டுல எப்படி படம் பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் கிராமத்து மக்களை வச்சு அந்த லாந்தர் வழக்கை செட் பண்ணி டார்ச் வச்சு எனக்கு ஒரு பைலட் ஃபிலிம் படம் காட்டினாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆயிடுச்சு, ஓகே கண்டிப்பா படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துக்கே போனேன். சரி கிராமத்தை பார்த்துருவோம். இங்க வந்து இன்னைக்கு கூட 8 கிலோமீட்டர் நடந்து போய் தான் மளிகை பொருள் வாங்குறாங்களா இல்ல ரேஷன் கடைக்கு போறாங்க, எனக்கு நம்பவே முடியல. இவரை எப்படி கிராமம் இருக்காங்க கிராமத்துக்கு போயிட்டு நான் ஒரு நாள் நைட்டு 10 o'clock நடந்து போனோம். 10 o'clock அளவு இருக்கிறாங்க. அந்த வீட்டுல நடந்து போய் நைட்டு 12, 1 o'clock வந்து ரீச் ஆகும். இறங்கி போறதுக்கு 2 hours ஆகுது, மேலே வர்றதுக்கு 4 hours ஆகும். மறுநாள் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜ்க்காக கண்டு காரில் வந்து இன்னும் நான் எங்கே போய் என்ன பண்ணுறேன், நாங்கள் படம் பண்ணிட்டோம்
இல்லப்பா நம்ம ஒரு தெரிஞ்ச பேர் வச்சு பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், டிசைன் பண்ணுங்க அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அப்படிதான் திங்க் பண்ணேன். அதே அதை போட்டு நான் திங்க் பண்ணேன். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ என்ன பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரிப்பா ஏதாவது கூப்பிடுச்சு அப்புறம் அப்புறம் ஜெகன் வந்து உண்மையாக இந்த படத்துக்கு வந்து ஜெகன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு வந்து. ஸோ அப்போ இதோட சப்போர்ட் கண்டிப்பாக அந்த படத்தில் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த ரொம்ப கான்ஃபிடன்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த படம் வந்து டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, எடிட்டர் புதுசு, மூவி பாலகன் புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனா எல்லாரும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த படத்துல எல்லாருமே புதுசுதான். ஆனா கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா மேக் பண்ணுவாங்க தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண படம் அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு ஏன் எனக்கு தமிழ் எமோஷனலா பேசுறாரு எனக்கு தெரியும் எனக்கு. ஏன்னா அது என்ன சொல்றது, கோவிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பாடுறது. ஸோ அதுக்கு அந்த டைம் எடுத்தது. ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல ரோடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இம்மிடியேட்டா பண்ணாங்க. ஆக்சுவலா இன்னொரு வேற எங்கேயோ நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு முத்தலுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருப்பாங்க. ஆதவன் நான் பார்த்தேன் ஆக்சுவலா அந்த சீன்ஸ்லாம். பட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இருந்தாலும் அந்த படம் பண்ண முடியும். ஏன்னா பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட் ஆகும். நான் பார்த்துருவேன் விட்டு யாரும் தங்க முடியாது. 10 தங்க எப்படி தங்குவாங்க, அவ்வளோ இருக்கும். எதுவுமே கிடைக்காது, எந்த ஃபெசிலிட்டி. பட் இந்த மாதிரி படம் பழைய ஆசைப்பட்டு சாப்பிட்ட படம் நல்ல படம், உண்மையாவே நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன இப்ப ஆக்டர் சொல்றது எனக்கு மனசுல சிரிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம நடிக்கும் இடத்துல படம் இல்லை. ஆக்சுவலா திடீர்னு இந்த பசங்க என்ன பண்ணாங்க, சார் இல்லை சார் நீங்க ஒரு கேரக்டர் பண்ணி நினைச்சுப்பா, நான் நடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 10 minutes அந்த கேரக்டர் வரும். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இதனால அது இந்த பசங்களுக்கு வந்து இவ்வளவு திறமை இருக்காங்க. எனக்கு அவசியம் நம்ம நடிக்கிறோன்ற இன்டென்ஷன் எல்லாம் இல்லை. நமக்கு சும்மா ஏதோ ஒரு சீன் வந்தா அது பண்ண ஆசைப்படுறோம் எல்லாருமே. பட் அதை தாண்டி ஒரு 3 நாள் போர்ஷனை கூட்டு போய் எனக்கு முக்கியமான கேரக்டர் நடிக்க வச்சு அதை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் அந்த வீடியோ எடுத்து எல்லா டேரக்டரும் கேட்டேன். இங்க உள்ள பெரிய பெரிய இயக்கம் கேட்டேன். உண்மையாவே இந்த பசங்க நல்லா அடிக்க வச்சுக்காக சொல்லிட்டு இதுல முக்கியமா எல்லா ஏகோட கேட்டேன். எல்லாருமே இல்லை நல்லா பண்ணிருக்கீங்க. நான் அப்பதான் எனக்கு திருப்தி. ஓகே அப்ப நம்ம நடிக்கிறோமா அப்படின்றது. அப்ப உண்மையா அந்த அவுட்புட் அந்த வாங்க தயார் அந்த பசங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, சார் நீங்க வாங்க எந்த படம் எடுக்கணும். அப்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ ஒரு டைரக்டர் வந்து உண்மையாவே என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது அடிக்க வைக்க முடியும், அவங்க வீட்டுக்கும் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. அதாவது அந்த டைரக்டர் வந்து இந்த கேரக்டர் தேவைன்னா அந்த கேரக்டர் இப்போ நிறைய படங்கள்ல எல்லாமே நியூஸ் நடிக்கிறாங்க, ஃபுல்லா கிராமத்து மக்கள் அடிக்கிறாங்க. எப்படிதான் டைரக்டர் பண்றாங்க, டைரக்டர் நினைச்சாங்கன்னா அந்த கிராமத்து மக்கள் சரி எல்லாருமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா கொண்டு வர முடியும். கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா படம் தான். கடைசி கூட இந்த படத்துல ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இது எல்லா சப்போர்ட்டும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். எல்லாருமே இந்த ப்ரெஸ்ல வந்து ஜஸ்ட் எல்லாருமே இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையா ரொம்ப நல்ல படம். ஏன்னா எல்லாருமே இந்த கிராமத்துல கஷ்டத்தை காட்டி தான் ஏதாவது சொல்லி படம் எடுக்கிறதுல வரும். அவங்க நல்ல இருந்ததாக நானே இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னோட சப்போர்ட் மீடியாவோட சப்போர்ட் நல்லா வரும். அதுக்கு ரொம்ப திருப்பி நான் பேச பண்றேன். எல்லாருமே என்ன ஆடுகள் இது எல்லாருமே டீம் தான். இந்த டீம் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து எப்படி ஜெனுவா ஒர்க் பண்ணுவாங்க படத்துல. நான் அந்த ஜெனுவிட்டி படத்துல பார்த்திருக்கேன். நான் 4 படம் பண்ணிருக்கேன். ஆனா மற்ற எல்லா டெக்னீஷியன் எல்லாரும் அவ்வளவு ஜெனுவன். படம் தான் பண்ண வந்திருக்கேன், வேற எதுவும் பண்ண வரல. இந்த வேற படம் பண்றது மட்டும்தான். அப்படின்ற ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ண டீம் தான் அது. ஸோ கண்டிப்பா அந்த படம் ஒரு பெரிய இடத்துக்கு வருது ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா இந்த சொசைட்டியை பத்தி பேசுவாங்க. நீங்க படம் வந்து பாருங்க. எல்லாருக்கும் தெரியும். நன்றி, வணக்கம். புதியவர்களை வாரி அணைக்கும் உயர்த்திவிடும் முன்னோடி சிறப்பு விருந்தினர் திரு அமீர் அவர்களை அன்போடு பேசுகிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏழம்பத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த டிவி திரைப்படத்தின் அறிமுகமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் இப்பொழுது இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க. அவங்க தங்களுடைய வெளியே சொன்னாங்க, அறிவிக்காரங்க கண்கலங்கி
அவர் முன்னாடி பேசுகிற நிச்சயம் வந்து பேசியதை பார்க்கும்போது அவர் குறிப்பிடலாம் எடுத்து பேசுறதை பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞராக வந்துட்டு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டுமே எந்த நாளாக இருந்தாலும் எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்போது எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு குறிப்பெடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். கலைஞருக்கு பிறகு இப்போ நிச்சயம் தான் நினைக்கிறேன். அவ்வளவு தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்லன்னு தெரியல, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாப்ல போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கேவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் வந்து பெரியகுளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்ன மாதிரி நானும் அந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போடலாம், கீழே வந்தால் பெரியகுளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்கு. பெரியகுளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல குண்டந்தை எஸ்டேட் ஒரு எஸ்டேட், அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட இப்படி போகும் மேலே புதுவையில தான் போகணும். அதனால ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயமா இருக்கும். குதிரை எப்பவெல்லாம் விழுந்துருமன்ற அச்சம் இருக்கும். குதிரையில தான் அந்த மூட்டைகளை கட்டிட்டு போவாங்க. கேதியில கூட இப்படி இருந்தது பாதை, அது ஃபுல்லா இப்படி இருக்கும், பாறை பாறையா இருக்கும், நடப்பாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதோட புகைப்படங்கள் நான் வச்சிருக்கேன். இப்படி எப்படி இருக்குன்னு தெரியல. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனை வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போ ஒரு பெண் கர்ப்பமடைந்துட்டு கர்ப்பிணி இருக்காங்க, அது வந்து மருத்துவமனைக்கு போகும். அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க. வீட்டில் அனுபவங்களுக்கு தெரியும், அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடைஞ்ச அங்கிருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிடும். அதுதான் அந்த தாயும் சிவையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கேவி கிராமத்திலிருந்து வெள்ளக்கேவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் என்ன செய்யறது அப்படின்னா அது வீடு பணிய வைக்கிறது. அவ்வளவுதான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படம் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அந்த ஊர்லயே இப்போ நீங்க எந்த ஊர் படமாக்குறாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோனியில கொண்டு போகும்போது தாமதமாக இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதை நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு, மலை கிராமங்கள் இருக்கு. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்கு. இதெல்லாம் இருந்துட்டேதான் இருக்கு. அப்ப சுதந்திரம் பெற்ற இவ்வளவு வேணும் ஆகியும் இன்னும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம மேன்மை அடையல அப்படின்றது வருத்தத்துக்குரிய செய்திதான். அது யாரும் மறக்க முடியாது. அப்ப இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய என்ன இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் கார்பெண்டை நடத்துற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறனால இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதுவும் இதுமனே நம்ம வந்து அதுவும் தேவைதான். ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியன்றதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் உங்ககிட்ட அந்த வழியை சொல்றேன் நானும் சொன்னாங்க. உங்க நண்பர்களை பார்த்து சொல்றாங்கன்னா, இந்த செய்தியை நீங்க கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் ஸ்பீக்கர் வந்து நிற்கிறேன். நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன். நிச்சயமாக இப்போ ஜெய்பின்ற திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு உறவினர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டாளர் வந்து இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நான் வேண்டுகிறேன். உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துகிறேன்.
கமலஹாசன் கவனத்துக்கு இந்த கிளி திரைப்படத்தையும் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது, மறுக்க முடியாத உண்மை. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அது படக்குழுவினர்கள் தப்பா நினைச்சுக்க கூட. அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. திரையரங்குக்கு லைட் அமைத்துட்டு எதுக்கு இவ்வளவு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான். இந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் 5.1 7.1 டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது. இது நீங்க படப்பிடிப்பு தளத்துல நான் கஷ்டப்பட்டேன், அங்க ரொம்ப சிரமம் இருந்தது, நாங்கள் வேதனைகளை அனுபவிச்சோம், கண்ணீரை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது. ஆடியன்ஸ்க்கு அந்த திரைப்படம் அதை கடத்துதா, அது அந்த வேலையை செய்யணும்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர் இருக்கீங்க, அப்புறம் எல்லாருமே நீங்க எல்லாமே புதிய சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டில் வாட்சாப்பில் ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 பெண்கள் பாலியல் செய்யப்பட்ட ஒரு கொடுமை. அதுக்கு 30 ஆண்டுகால போராட்டத்துக்கு பின்னாடி பல தீர்ப்பு வந்தது எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்கள். ஆனால் வாட்சாத்தி திரைப்படத்தை வாட்சாத்தியை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது, பார்க்க முடியாது, போர் அடிக்கும். அந்த வழி நமக்கு உணரவே முடியாது. அது மேக்கிங்ல பிலிம் மேக்கிங்ல கொஞ்சம் அமைச்சூரா இருக்கும். அப்ப அது போன்று இருந்து விடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இது ஏன் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்றேன்னா, திரையரங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி பேசி தெரியுமே கிடையாது. உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அதுல பார்த்தா 2 ஷார்ட்ஸ் இருக்கு என்னுடைய பார்வையில. அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல. அது இந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்காது. இவங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன சேர்த்து முன்னாடியே சொல்லிடுவாங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே. அதனால அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க படம் முடிகிறதுக்குள்ள, படம் காப்பீடு ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஒரு தடவை இந்த விழாவுக்கு அழைத்தது போல OPR மூலமா இன்னும் சில நல்ல இயக்கங்கள் இருக்காங்க. அவங்க அழைச்சு படத்தை போட்டு காமிச்சு, அதோட எந்த இடம் வீக்கா இருக்கு, இதை என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, தேவையில்லாத காட்சிகள் இது, இது ரிப்பீட் மோட்ல இருக்கு, இதெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு பொறுப்பு. அப்படி சேர்த்தீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டம் போய் சேரும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தவறு எடுத்துக்காங்க என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொன்னோம்னா, சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ரொம்ப முக்கியமானது. எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும், சமீபத்திய உதாரணங்கள் நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க, வாழை சொன்னீங்க. வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்துல இருக்கு. அதுதான் அதனுடைய வெற்றி. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய கொட்டுக்காரன்ற திரைப்படம் அது பெஸ்டிவல் சினிமா. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது. அதுக்காக அது நல்ல படம் அர்த்தம் இல்லை. அது பெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்ப பெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்க கொண்டு நீங்க சக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு முறைதான். அது எனக்கு ஏற்படுவதில்லை. அப்படி படத்தை கொண்டு போட்டி போட வைக்கவே கூடாது. அது தேவையற்றதல்ல. சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குனரை இங்க ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில வரும்போது ஒருத்தர் இப்ப யூடியூப் நிறைய வந்துருச்சுங்க. யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே படமா எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கணும். அதனால பார்த்துட்டு இருக்கேன். அந்த டேரக்டரை பார்த்தா நான் நெட்டுவை அடிப்பேன் அப்படின்னு சொல்றேன். அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? நெட்டுமே அடிப்பேன்னு சொல்றதுக்கு உரிமை யாரு கொடுத்தா? படம் நல்லா இல்லைன்னு சொல்ற, அது ஓகே, நீ காசு கொடுத்து பார்த்ததுன்னா அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்போ தேவையற்ற முறையில என்னை பொறுத்த மட்டும் நான் கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் கேட்டதே கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்துல கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு. அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருவோம். அவருடைய தயாரிப்பாளர் பிரபல நடிகராக இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃபுளுன்ஸ் வச்சு அவர் OTT தளத்துக்கு திரும்பிருக்கணும். அதோட போட்ட முதலீடை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் OTTல பார்த்துருக்கணும். இப்ப நீ போய் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோட போய்
எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்டர்வியூ பிளாக் சரியா இல்லை, எந்த ப்ராப்பரா இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க ஏற்படுது? நான் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அப்ப அது தேவையற்றது. அப்ப மெயின்டைன் சினிமாவுக்கு என்ன சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த 3 படத்தை எடுத்துட்டு கேள்வியா கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து மியூசியம்ல கொண்டு வந்து வச்சுட்டு எங்க ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஏற்படுவது கிடையாது. அந்த வகையில் என்ன, அதுதான் சமீபத்திய உதாரணமாக நான் அதை வச்சுதான் இந்த கேள்வியும் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கி தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அப்போ இங்க நிறைய இருக்கு. இந்த மலைய காங்கிரஸ் இந்தியா ஏசியன் கேம்ஸ் நடத்துறது, அப்புறம் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டுட்டாங்க, ஒலிம்பிக் கேட்டிருக்காங்க சொல்றாங்க. ஆனா வெளிநாட்டு அதிபர்கள் வரும்போது குடிச்சு பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க, நெட்டு போட்டு மறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல ஒலிம்பிக் கேட்ட ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும். அப்ப அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க. ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டியது என்பதுதான் மிக மிக அவசியமானது. அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை இந்த திரைப்படத்தின் நீங்க கேட்டதா நான் உணர்றேன். அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சொல்லும்போது சொன்னாரு, என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்க தமிழ், இயக்குனர் புத்திசாலி படம் செஞ்சிருக்காரு. நான் நம்புறேன். ஏன்னா தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஆர்வத்தில் எடுத்துருவாங்க. அப்புறம் ரிலீஸ் டைம்ல வரும்போது போட்டாங்க பிசினஸ் இல்லை, இது இல்லை. அப்புறம் நீங்க சொன்னீங்க வியாபாரத்துக்கு உண்டான முகங்கள், அப்பதான் முகம்லாம் இல்லைங்க. எந்த முகம் நடிச்சாலும் வியாபாரம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அவர் தெளிவா தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, குறைந்தபட்சம் ஒரு கதாபாத்திரமா போட்டோம்னா தேட்டர் வரைக்கும் நம்ம கூட நிற்பாரு. அது ஒரு சாதுரியம் தான், அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு புத்திசாலியம் தான். அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு, நீங்களும் பயனடைகிறீங்க. அதனால எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறது நம்ம பார்க்கணும். மற்றபடி உங்களுடைய உழைப்பு, நீங்கள் கண்ணீர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மெனக்கெட்டிருக்கீங்க, ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்ல பேசுறதுனால இன்னும் சரியாயிடு. நீங்கள் பட்ட கஷ்டம் இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு சொல்வதற்காக பட்ட கஷ்டம். அந்த கஷ்டம் திரையரங்கில் சரியான பார்த்த ஃபர்ஸ்ட் இப்போ 2 ஷாட்டு போட்டீங்க பாருங்க. அது ஷாட்டு பேசுது, அந்த ஊர் என்ன அப்படின்றது. எனக்கு இப்போ பார்த்த உடனே என்ன தோணுது, இந்த கதையை எடுத்துட்டு நம்மகிட்ட வரான்னு போயிட்டாங்க, அவங்க எடுத்துட்டு வந்தா எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. நான் நகரத்தில் வளர்ந்தவன், மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்தாரு. எனக்கு கிராமங்கள் தெரியும், ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி இல்லைன்றது அதெல்லாம் அவ்வளவுமே நான் உணரல. ரொம்ப சின்ன ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்த பையன் நான். கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தேன் நான். அதனால நான் பார்த்த விஷயங்களே அங்கங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து, நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துட்டு இருக்கேன். இது நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்த உடனே அதான் பண்ணிருக்கோம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நம்ம கடைசியா சேர்க்கிறதை விட முதல்லயே நீங்க யாரையாவது சந்திச்சுக்கணும், இன்னும் சரியா கூட வந்திருக்கணும் என்பது எதுவாக இருந்தாலும் நீங்க சரியா பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ஷாட்டை பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்கும். எப்படி ஜீவின் திரைப்படத்தை இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல உங்களது இந்த திரைப்படத்தையும் படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கிட்ட அன்பா கேட்டுக்கிறேன். இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடியாகணும், அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்கள்ல இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும் கடைசி வரையா கோரிட்டு எழுதுங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, முறையா செஞ்சு பாருங்க. அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்க. ஒருவேளை கோச்சு 1-2 சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட மன்னிச்சு விட்டுருங்க, புதுப்பிங்க. அதை மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க. ஒருவேளை தமிழகங்களோ அல்லது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம்
பிரச்சனைகளை தொடும்போது தொடர்ந்து பெரிய விஷயம் இல்ல, அது பெரியான விஷயம் கிடையாது. மக்கள் பிரச்சனை தீர்க்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட வரீங்க, ஆனா அது சரியா எடுக்கணும். மக்கள் பிரச்சனை தொடும்போது இது மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்ல வரும்போது சரியா சொன்னாதான் ஜெயிக்கும், மக்கள்கிட்ட ரீச் ஆகும். நல்ல விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க, வரவங்க எல்லாரும் பேக்க வச்சுக்குவாங்க. நல்ல கருத்து மக்களுக்கு சேர, மக்களும் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுறீங்க, அதை பத்தி உங்க கருத்து? சார் ஆக்சுவலி ஆனா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவ்வளோ இண்டிபெண்டன்ட் டைரக்டரா மொத்த டீம் இப்படி ஒரு படம் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் அதுவும் மக்கள் பிரச்சனையை எடுத்திருக்கீங்க, கமர்ஷியல் ஏன் பண்ணிருக்கலாமே, அந்த இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு சினிமாவில் ரொம்ப எதுக்கு இந்த கதைக்கு சொல்லி கேட்குறீங்க சார். இப்போ அமீர் சொன்னார் பார்த்தீங்களா வாட்சாத்தி சம்பவம், ஆக்சுவலியா வந்து நான் சித்தேரி அந்த பிட்ல தான் இருக்கேன். அங்க நடக்கிற வழி வேதனை எல்லாத்தையும் வந்து நிறைய சம்பவம் வெளியே சொல்ல முடியாது, அமித்ஷா கூட தெரியாது நான் சித்தேரின்ட்டு, ஓகேங்களா. ஆனா அந்த சம்பவங்கள் எல்லாமே கண்ணார பார்த்து என் சித்தப்பா என் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கதைகளாகவும் இன்னைக்கு சாட்சியா வாங்கிட்டு இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு ஒருத்தர் அந்த வழியை தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளை வந்து அந்த புது உணர்வோட நம்ம சொல்ல முடியாது. இங்கிருந்து வந்ததுதான் சார் நம்மளுடைய ஐடென்டிட்டி. நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த டாப் வந்து ஃபர்ஸ்ட் அங்கதான் பிகின் ஆகும், எங்க தான் பிகின் ஆச்சு, அதான் ஃபீல் பண்றேன். இல்ல இல்ல ஆக்சுவலி வேற ஒரு ஷூட்ல இருக்காங்க அவங்க. இல்ல அவங்க இதுல இருக்காங்க, கிருஷ்ணகிரியில இருக்காங்க, ஷூட்ல இருக்காங்க, வர முடியல. அவங்களும் நம்ம மாஸ்டர் இல்ல சன் மாஸ்டரும் வரல, அவரும் ஷூட்ல இருக்காரு, நீலம் ப்ரொடக்ஷன் ஷூட்ல அவரும் இருக்காரு, 2 பேரும் வர முடியல. இல்ல சார், என்னன்னா நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா கர்ல்ஸ் வில்லேஜ் என்னன்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த ஊர் தான் வரும். கர்ல்ஸ் வில்லேஜ் தெரியாதுன்னு சொல்லல சார், புரியுது சார். ஆக்சுவலா நீங்க கூகுள்ல போயிட்டு வெள்ளைகளை பத்தி செக் பண்ணீங்கன்னா இந்தியால வந்து ரொம்ப முக்கியமான சாக்ரெட் வில்லேஜ் அப்படின்ற ஒரு டைட்டில்ல ஒரு பர்டிகுலர் வில்லேஜஸ் இருக்கு. இது சாக்ரெட் வில்லேஜ், சாக்ரெட்னா ரொம்ப புனிதமான இடம் அப்படின்ற ஒரு ஊர் தான் வெள்ளைகளியோட ஐடென்டிட்டி. நமக்கு ஒரு விக்கிபீடியா அந்த ஊரை பத்தி படிச்சீங்கன்னா அவுட்லுக்கா, பட் அந்த ஊர்ல போய் பார்த்தா தான் தெரியும் அது வந்து ரொம்ப புனிதமானதா இல்ல அது வந்து சாபக்கேடான ஒரு வாழ்க்கையான்ட்டு. அந்த வாழ்ந்து பார்த்து அந்த லைஃப் மூமெண்ட் தான் நாங்க படமாக்கி இருக்கோம். அப்போ எங்களுக்கு என்ன அதோட பிரதிபலிப்பா இருக்கும், அதுதான் அந்த வார்த்தை. புரியுங்களா சார்? ஓகேவா? இப்ப நான் சொன்ன இல்ல 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 அது மக்கள் தான் முடிவு பண்ணலாம். சார் ஆக்சுவலா சார் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம அந்த டாபிக் நான் போல, என்னுடைய பர்பஸ் ஆஃப் மேக் த பிலிம் விஷயத்துல சார் நம்ம என்ன பர்பஸ்க்கு அங்க இருக்கிற போனாங்க போல அது நான் பேச விரும்பல. பட் என்ன பர்பஸ் இருக்குல்ல, இந்த படத்தை நான் எடுத்தேன், அதுக்கான கேள்வி நான் வந்து நீங்க சொல்றது நீங்க கேட்ட கேள்வி நான் அதுக்கான பதில் சொல்லிட்டேன். என்னன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் மாறினா நல்லா இருக்கும், இருக்கிற பிரச்சனை மாறினா நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் போனாங்க போல அந்த டாபிக் வேணும் சார் ப்ளீஸ். ஆனா மாறினா நல்லா இருக்கும் சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். அப்படி சொல்ல சார், அப்படி இல்லை சார். சார் சார் கேட்டுக்கு இல்லை சார், நான் பேசுறேன். அந்த ஒரு வார்த்தையை கூட அந்த மக்கள் உங்களுக்கு தெரியலையா?
யாருமே இங்க வரல, அரசியல் கட்சியா இருக்கட்டும், ஒரு சமூக ஆர்வலர் யாருமே இங்க வந்தாங்க வரல அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கலையா? இந்த கதை எழுதும் போது நீங்க அதை யோசிக்கலையா? அதுக்கான விஷயங்கள் சார் ஆக்சுவலா நான் அதுக்கான விஷயங்கள்லாம் படத்துல பேசியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க பேசினா கொஞ்சம் அது என்ன இடத்துல இருந்தா நாங்க பேசியிருக்கோம் இருக்குல்ல சார். ஆக்சுவலி நான் ஒரு படத்துல வந்து என்னோட ஐடியா வச்சுட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சீன்ஸ் வச்சிருக்கேன். நீங்க அது ரிலீஸ் ஆகும்போது நீங்க அதுக்கான எந்த இடத்துல தான் நான் பேசணுன்ற கேள்வி வந்து நீங்க அப்ப கேட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரி, இப்ப எதுவும் பேசி தப்பாயிடக்கூடாது அது. அதனால ஓகே சார், தேங்க்யூ. படம் பார்த்துட்டு பேசுங்க. தேங்க்யூ சார், மிக நன்றி சார்.